அதிமுக பொதுக்குழு பாஜகவிற்கான செய்தி என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்க நிலையில அதிமுகவோட செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில நடைபெற்றிருக்கு. 180 தொகுதிகளில் முதற்கட்ட பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நிறைவு செஞ்சிருக்கிற நிலையில அடுத்த கட்ட பிரச்சாரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படலாம்ங்கிறதுனால இந்த கூட்டம் கவன ஈர்ப்பு பெற்றுச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னணி தலைவர்கள் மாற்றுக் கட்சிகளில் இணைஞ்சிட்டு வர நிலையில நடைபெற்றிருக்க இந்த பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது என்ன? கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுக்கு அதிமுக சொல்லியிருக்கும் செய்தி என்ன? அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னங்கிறது தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சென்னை ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதிமுகவோட செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில திமுகவுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் எதிராகத்தான் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதித்துறைக்கே திமுக சவால் விடுறதாவும், சாதகமான தீர்ப்பு வரலங்கிறதுக்காக நீதித்துறையில அரசு தலையிடுறத ஏற்க முடியாதுன்னு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறதுல திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னோ, நெல் ஈரப்பத அளவை 22 விழுக்காடா உயர்த்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுறதாவும், இதற்கு பொறுப்பான காவல்துறையை கையில வச்சிருக்க முதலமைச்சருக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வர வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை அதிமுக வரவேற்குதுன்னு, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கணும்னு கோரிக்கை உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதிமுக பொதுக்குழுவில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி முடிவுகள் தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைச்சதுக்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குதுன்னு, கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக சூளுரை ஏற்போம்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நிலையில கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்க வேண்டும்ங்கிறத முடிவெடுக்கும் அதிகாரமும் அவருக்கே வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம் மூலமா அதிமுக ஒருங்கிணைப்ப விரும்புற பாஜக மேலிடத்துக்கு இபிஎஸ் மறைமுகமா பதில் சொல்லி இருக்கிறதாவே பார்க்க வேண்டியிருக்கு. பொதுக்குழுவில் பேசின கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்கள்ல வெற்றி பெறணும், தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா உள்ளிட்ட சில பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசி வர நிலையில தனிச்சுதான் ஆட்சின்னு பாஜகவுக்கு அதிமுக பொதுக்குழு உறுதிப்படுத்தியிருக்கு. கடந்த சில வாரங்களா அதிமுக ஒருங்கிணைப்பு முழக்கம் தமிழ்நாடு அரசியல் களத்துல பேசுபொருளா இருந்த நிலையில உரிய பதில் கிடைக்கலனா டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக உரிமை மீட்பு குழுவை கழகமா மாற்றப்படும்னு தெரிவிச்சாரு ஓபிஎஸ். தனி கட்சி தொடங்கி தாவேக கூட ஓபிஎஸ் கூட்டணி அமைப்பாருன்னு யூகங்கள் வெளியான நிலையில அமித்ஷா அழைப்பின் பேர்ல டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. இந்த விவகாரங்களுக்கு பிறகு அதிமுக பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பு தொடர்பான நகர்வு இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பொதுக்குழுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசியதிலிருந்து பார்க்கும்போது ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லைங்கிற இடத்துக்கு அதிமுக நகர்ந்துட்டதா தெரியுது. அடுத்தபடியா ஓபிஎஸ் டிடிவியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாஜக முயற்சிகள் மேற்கொண்டு வரதாவும், அது தொடர்பா அந்த 2 பேரையும் சந்திச்சு பேசின பிறகு அண்ணாமலை டெல்லி பயணப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்பட்ட நிலையில கூட்டணி கட்சிகளை தீர்மானிக்கிற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மூலமா ஓபிஎஸ் டிடிவிக்கு இருந்த கூட்டணி வாய்ப்புகளையும் அதிமுக அடைச்சு விட்டதோங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. பொதுக்குழு தீர்மானங்கள் மூலமா கட்சி தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறத இபிஎஸ் உறுதிப்படுத்தி இருந்தாலும் அதிமுகவோட செல்வாக்க அவர் தக்க வச்சு இருக்காராங்கிற கேள்விக்கான விடை 2026 தேர்தல் முடிவுகள்ல தான் வெளிப்படும்.